வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாதத்துக்கு மினிமம் 10 லட்ச ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணிங்கன்னா இதை விட மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு லாபங்கள் இருக்குது. அப்படி என்ன தொழில் அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூபிவிசி ரூஃபிங் சீட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸுக்கான டிமாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அதிகம். இது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். ஒரு குறைஞ்சது அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். அதனால்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த தொழிலில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட் வந்தது. அப்போது பார்த்திங்கன்னா அதோடைய சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிஐ சீட் வந்தது. அதாவது தகரம் சீட் வந்தது மெட்டல் ஷீட்டு. அண்டு அதில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளங்கள் வந்துச்சு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, சவுண்டு ரொம்பவே அதிகமாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் கண்டக்ட் பண்ணுச்சு. அண்டு இந்த யூபிவிசி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதில் சவுண்டை மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணிடும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீட்டு கண்டக்ட் ஆகாது. சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள். இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுக்கான தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, வேர் ஹவுஸு, பொலுட்ரி ஃபார்மு, டெய்ரி ஃபார்மு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான யூபிவிசி ரூஃபிங் சீட்டை தான் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதனால இதுக்கான டிமாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம். நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கிறப்ப அதை மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 30,000 to 40,000 வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணால். ஸோ மார்க்கெட்டிங் மட்டும் நீங்கள் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மிஷினுக்கான காஸ்ட் எந்த அளவுக்கு வருது, ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அண்டு அதை இல்லாமல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ வரும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த யூபிவிசி ரூஃபிங் சீட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷினோடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேனுவலு அண்டு செமி ஆட்டோமேட்டிக்கு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதோடைய காஸ்ட் 40 லட்ச ரூபாயிலேருந்து 70-80 லட்சம் வரையும் வருது. அதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லி போகிறப்ப 70 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1.5 கோடி ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா போகுது. அதுவே இந்த மேனுவல் டைப் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 20 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 40 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வருது. நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா அந்த மேனுவல் டைப் மிஷினே பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக எல்லாமே கான்செப்ட் அப்படின்றது ஒன்று தான். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறுபடும். அண்டு லேபர்ஸ் ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா தேவைப்படுவாங்க. மேனுவல் மிஷின்னா 2 பேர் அதிகமாக தேவைப்படுவாங்க. இதுவே செமி ஆட்டோமேட்டிக்னால் 2 பேர் குறையும். அண்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் 1 பேர் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ நம்ம பேசிக்காக சொல்கிறோம். மற்றபடி இதுக்கு எத்தனை லேபர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலை. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிவிசி ரைசன் தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் தேவைப்படும். அண்டு கலர் பிக்மெண்ட்ஸ் தேவைப்படும். லூப்ரிகேட்ஸ் தேவைப்படும். அண்டு ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இன்புட் ட்ரம்மில் கொடுக்குறப்ப இது ஒரு ஹீட் ஃபார்மில் உருவாகி அதை பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரைசன்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி அது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகும். அண்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டையே. அந்த டையில் அதை பஞ்ச் பண்ணி வரப்போ பார்த்திங்கன்னா அந்த ரூஃபிங் சீட்டோடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும்.
அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது ஒரு கூலிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கூல் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ஃபீட்டு வந்து லென்த்து தேவையோ அத்தனை ஃபீட்டில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ கட் பண்ணி எடுத்து அதை பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுதான் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜரு அண்ட் ரா மெட்டீரியல்ஸும். ஓவராலாக பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒவ்வொரு டைமை பொறுத்து பார்த்திங்கன்னா வந்து மாறுபடும், மார்க்கெட்டிங் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா கிலோ 70 ரூபாயிலேருந்து 90 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும் ஒரு கிலோ ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸ். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஸ்மால் ஸ்கேலில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 டன்லேருந்து 2 டன் வரையும் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறப்ப. சரிங்களா, இப்போ வந்து நம்ம பார்க்குறது அந்த ஸ்மால் ஸ்கேலை பற்றி தான். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆவரேஜாக வந்து ஒரு 1.5 டன் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸ் அந்த 90 ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 டன்னுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1,35,000 ரூபாயிலேருந்து 1,40 வரையும் பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறதாகும். ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, லேபரு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் வரையும் வரும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1,45,000 இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து வந்துடும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி மார்ஜின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்ஜினை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குவாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சீட்டோடைய திக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மினிமம் 2.5 mm மேலே இருக்கணும். சரிங்களா, அதாவது 2.5 mm இருந்தாலே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சீட்டு. அந்த 2.5 mm to 3 mm வரையும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நல்ல குவாலிட்டியான சீட்டு. ஸோ அதோடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தாராளமாக ஒரு 10லேருந்து 15 வருடம் வரையும் நம்ம வாரண்டியே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட்டிங் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவரேஜாக அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் மினிமம் ஒரு 20லேருந்து 25% அப்படின்றது வந்து கிடைக்கும். 20% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் வரையும் பார்த்திங்கன்னா வந்துடுது. அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் இன்னமும் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த யூபிவிசி சீட்டுக்கான டிமாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோட டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வேர்ஹவுஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட டைப் பண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பு, அவங்கள்ட்ட வந்து டைப் பண்ணி அவங்க மூலயமா பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியும். அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட எல்லாமே பார்த்திங்கன்னா டைப் பண்ணலாம். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக கூகுள் லிஸ்டடில் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலயமாவும் சேல்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இகாம் சைட்டு, இகாம் பிஸ்னஸ்ஸு, கூடவே பார்த்திங்கன்னா வந்து இந்தியா மார்ட்டு, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா, இந்த மாதிரியான சைட்டில் நீங்களாம் வந்து ஒரு வெப்பேஜை வந்து க்ரியேட் பண்ணி அது மூலயமாவும் மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் அந்த சீட்டு பார்த்திங்கன்னா எந்த எம்எம்மில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டு எந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா உற்பத்தி பண்ணி நல்ல குவாலிட்டியில் அதை வந்து சரியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நல்ல லாபம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா கிடையாது. அண்டு இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மற்றபடி உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால். மற்றபடி வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.